ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரோன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க டிஸ்ட்ராய் கிராண்ட்மா அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக தான் இருக்க போகுது. மறக்காமல் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த கேம்குள்ளே போகலாம். காய்ஸ், மேப் செலக்ட் பண்ண போகிறோம். டே கேர் செலக்ட் பண்ணிக்கலாம் மேப்பில். ஓகே, டே கேர் தான் வரும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் எதுவும் செலக்ட் பண்ணல. சூஸிங் த கிராணி. யார் அது கிராணி ஆக போகுது? அப்போ அடி நான் இல்லை, நல்ல வேலை எனக்கு முன்னாடி இருக்கவன் கிராண்ட்மா ஆகிட்டான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமு நம்ம சின்ன பையனாக இருந்தோன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கிராண்ட்மா மேலே வந்து நம்ம பொருள்லாம் தட்டிக்கணும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், எதனா பொம்மை கிம்மை எதனா ஒன்று எடுத்து அடித்து அதோடய ஹெல்த்தை குறைக்கணும். அப்படி குறைச்சி அதுக்கிட்ட ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வந்து வின் ஆகிடுவோம் சின்ன பசங்களாம். இதுவே நம்ம கிராண்ட்மாவாக இருந்தோன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, நம்ம வந்து போயிட்டு டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. சில இதெல்லாம் 5 டாஸ்க் 4 டாஸ்க் அந்த மாதிரி 5 டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க்கெல்லாம் வந்து நம்ம முழுசாக முடிக்கணும். அதுக்குள்ளே இந்த பசங்கள்லாம் நம்ம மேலே வந்து பொருள் அடிப்பானுங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம பிஃபோர் நம்ம ஹெல்த்து ஜீரோவுக்கு வந்து நம்ம காலி ஆகிறதுக்குள்ளே நம்ம டாஸ்க்லாம் முடிச்சிட்டோன்னா கிராண்ட்மா வந்து வின் ஆகிடுவோம். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இப்போதைக்கு நம்ம வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால டாஸ்க் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஒரே ஒரு டாஸ்க்கு தான், என்னென்னா டிஸ்ட்ராய் கிராண்ட்மா. இதுவே நம்ம கிராண்ட்மாவாக இருந்தோன்னா நிறைய க்ளீனிங் ஜாப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்து டென்ஷன் ஆக்கிடுவானுங்க. அதனால் எனக்கு வந்து சின்ன பையனாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேன், கிராண்ட்மாவே காணும். என்னடா ஆச்சு ஸ்க்ரீனு? ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் கிராண்ட்மாவை. இங்கே தான் இருக்கியா? இரு வரேன். எவ்வளோ நேரம் உன்னை தேடுறது? இதா வாங்கிக்கோ. ஏய், தூக்கி வச்சிச்சுடா என்ன? இருடா வரேன், ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா. போடுற ஹேமர் எடுத்துன்னு வரேன்டா. ஏய் கிராண்ட்மா, என்ன கொழுப்பு இருக்கணும்டா, வாங்கிக்கோ போடு. சின்ன பையன்கிட்டே ஒம்பு வச்சுக்கிறியா? ஓகே, இங்கே ஒரு ஹேமர் இருக்குது, திரும்பி எடுத்துன்னு போய் அடிக்கலாம் கிராணியை. ஏய் கிராணி, வந்துனே இருக்கேன். யாரை போட்டு பொழந்து எடுக்கிற நீ? போடு, இருந்தா வாங்கிக்கோ. என்னப்பா கும்ஃபு மூவ்ஸா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதீங்க, பார்த்துக்கோ. ஓடு 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 ஓடு. என்னடா கீழே பீஸா? கிராணி க்ளீன் பண்ணலையா எதையும்? ஓகே, இது உள்ளே போகலாம். இங்கே ஒரு பால் இருக்குது, எடுத்துக்கலாம். டேய் என்னடா எங்கேயோ தூக்கி போட்டேன். சரி எடுத்துன்னு போவான். இங்கே நான் பலூன்லாம் செலவு போட்டு வச்சுருக்கு. கிராண்ட்மா கிட்டக்கு பர்த்டே கிஃப்ட்டு. அந்த பாலை தூக்கி அது மேலே அடிக்கலாம். எங்கடா இருக்குது அந்த கிராண்ட்மா? வேர் ஆர் யூ? இங்கே தான் இருக்கிறியா? இது வந்துக்கினே இருக்கேன். ஒரு சாவி இருக்குது. இந்த மாதிரி சாவிலாம் இருக்கும், அங்கங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா எதனா கிடைக்கும். அதை வச்சு இந்த கிராண்ட்மாவை போட்டு தாக்கலாம். போடு. டேய் என்னடா தூக்கி மரத்துலேயே அடிச்சிச்சு? டேய் மறுபடியும்டா. கிராண்ட்மாவுக்கு ரிவெஞ்சு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இருடா வரேன். சூப்பர்ரா, அப்படிதான்டா. ஏய் ஹெல்த்து 56 ஆயிடுச்சு. அவன் என்னமோ பெருசாக அடிச்சுட்டுக்கிறான் போட்டு. இந்த மாதிரி டேய் என்னடா மிசைல் லான்ச்சர் எடுத்துன்னு வந்து கிராண்ட்மா மேலே விட்ற? போடு, நம்மளும் ஹெல்த்து பங்குக்கு குறைக்கிறோம். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு சாவி இருக்குது. எதனா பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா? இங்கே ஒரு ஹேமர் கிடக்குது. இந்த ஹேமர் எடுத்துன்னு போய் அடிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஒரே ஹேமராக கிடைக்குது? ஓகே, இதை வச்சு பொழந்தாதான் கிராண்ட்மா சீக்கிரம் காலியாகும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஓகே, ஹெட் ஷாட்லேயே போட்டோம். வேறு எதனா கிடைக்கணுமே, சீக்கிரம் எடுக்கணுமே. 25 தாங்குது அதுக்கு ஹெல்த்து. சீக்கிரமாக குறைச்சி விடணும் ஹெல்த்தை. ஏய் போடு. அப்படிதான்டா. ஏய் கிராணி வெளியே வந்துச்சுடா அது. ஏய் எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டேன்டா. டேய் இது வேற ஒன்று, நம்மளை தூக்கி போட்டுனே இருக்குது. பரவாயில்ல, போட்ட இடத்துல கல் கிடச்சிருக்கு. இரு வரேன். யார் தூக்கி போடுற நீ? இரு. டமால், சூப்பராக போட்ட. யாரா நீ? எப்பட்றா? டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸாக இருக்கிறானுங்க இந்த கேமில் மொத்த பேரும். அப்படிதான்டா, போங்கடா படையா போங்கடா. பாவான தம்பியை தூக்கி போட்டாச்சு. கிராணி கிட்ட மாட்டிக்கிட்டு பறந்துட்டான் போல் எங்கேயோ. விட்றா, உனக்காக நான் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஏய் கிராண்ட்மா, என்ன கண்ணாடியில் எட்டி பார்த்து ஆய் சொல்கிற? போ விட்றா. இங்கே எதனா கிடைக்குமா? சாவி இருக்குது இந்த இடத்துல.
நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு தேவை வெப்பன்ஸ். 9 ஹெல்த்து தான் வச்சிருக்கு அந்த கிராண்ட்மா. இருடா அந்த ராக்கெட் எடுத்துன்னு வந்து போடுறேன்டா அதை. வரேன்டா. டேய் 5 ஆயிடுச்சுடா. கடைசி மூவ் நான் தான்டா போடணும். டேய் இவனுங்க வேற ஒருத்தனுங்க வந்துட்டா. அவுட்டா பாருங்களா, அதுக்குள்ளே கேம் முடிச்சிட்டிங்களாடா. ஓ நோ. பரவாயில்ல, அந்த கிராண்ட்மா மேலே நம்ம தூக்கி அடிச்சிட்டோம் அதை. ஏய் செலிப்ரேஷனை பார்த்தீங்களா, பங்கமாக இருக்குது. ஏய் ஆனால் வேறு மாதிரி இருக்குது. பரவாயில்ல. சரி, மறுபடியும் இந்த கேமுக்குள்ளே ஒரு செகண்ட் போய் மறுபடியும் ஆடலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த கிராண்ட்மாவை போட்டு புரட்டி எத்துது. ஓகே, லெட்ஸ் என்டர் த கேம். கைஸ், இந்த தடவை நம்ம வந்து பைரட் ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைரட் ஷிப்பை செலக்ட் பண்ணிட்டோம். பைரட் ஷிப் தான் வரப்போகுது. சூஸிங் த கிராணி. யார் வரப்போகிறா? இந்த தடவை எனக்கு பின்னாடி இருக்க வந்துக்கிறான். நல்ல நான் வரல இந்த தடவையும் கிராணியா. என்னடா இந்த தடவை கிராணிக்கு வர ஹெல்த்து 100 தான் இருக்குது. சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தான் நல்லது. அது சீக்கிரமாக கேம் முடிக்கலாம். மேலே போடா. கிராணி எங்கே இருக்குன்னு தேடுறா. டேய் எங்கடா போனு? ஏய் கிராணி எங்கே போனேன்? ஏய் சொல்லு. கிராணி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். டாப் ஃப்ளோரில் இருக்கு. ஆமாம், கரெக்டாக இங்கே தான் நின்றுது. என்னடா கையில் ஏதோ ஸ்ப்ரே வச்சுக்கிது. டேய் வந்த உடனேவே கிராணி வரவேற்பு குத்திச்சு நம்மளை அடிச்சு போட்டு. மறுபடியும்டா. டேய் என்னடா இப்படி போட்டு பொழந்து எடுக்குது நம்மளை கிராணி. டேய் ஓடுறா. டேய் ஏதோ ஸ்ப்ரே வச்சுன்னு அடிக்குது. ஆனால் அதை வந்து தடுக்கவே முடியல. வெளியவே தூக்கி வச்சிச்சு நம்மளை. அடி எப்படியோ அந்த கிராணி கிட்ட வந்து தப்பிச்சிட்டோம். இருடா போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அந்த கிராணியை. ஃபிஷ் எடுத்துன்னு போய் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். இருங்கடா. என் கையில் இருக்கிற ஃபிஷ் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ தெரியுமா? இந்த பையனுக்கு பாதி இருக்குது. எங்கடா போச்சு அந்த கிராணி? ஏய் வர மாதிரி தடிக்க விட்ற. இருந்தாலும் பரவாயில்ல, எந்திரி வாங்கிக்கோ. ஓடு. அதுக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், நம்மளை துவச்சி எடுத்துரும். தனியாக ஒரு வன்மத்தை வச்சுருக்கேன் மேலே அந்த கிராணி. போடா. இரு வரேன். கிட்ட ஒருத்தரா போடு. மண்டையில் போட்டேன் பார்த்தீங்களா? அதுவும் பின்னாடி திரும்பிக்கினேன். ஏய் மேலே வர்றா. ஓகே, நம்மளுக்கு இன்னொன்று கட்சிருக்குது. அதை மேலே தூக்கி அடிப்போம். டேய் என்னடா வழியில் குறுக்கால வந்து தடுத்துட்டீங்க அதை. சரி விடுங்கடா, இங்கே ஒரு ஷெல்லு இருக்குது, அதை வச்சு போகிறேன்டா. டேய் மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சுடா கிராணி. இதா வரேன். இங்கே ஒரு கேனன் பால் இருக்குது. டேய் மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சுடா. டேய் என்னடா மூஞ்சிக்கிட்ட ஒன்று நிற்குது திடீர்னு கிராணி. ஏய் கிராணி, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு பார்த்துக்கோ. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏய் மறுபடியும் மிஸ் ஆகுது படுறா. ஒருவேளை எனக்கு தான் குறி வைக்க தெரியலையா? டேய் 94 ஹெல்த்து வச்சுக்கிதுரா. குறையவே இல்லைடா அதுக்கு. முன்னாடியே 100 இருந்தது, இப்போ 91 இருக்குது அதுக்கிட்ட. அது வேறு டாஸ்க் முடிக்கிற மாதிரி தெரியுது. அங்கே இருக்கிற இங்கே 2 கேனன் மாதிரி இருக்குமே, அந்த 2 கேனனையும் காணுமே. டேய் மறுபடியும் மாட்டிக்கினேன்டா. கப்பலை விட்டு வெளியே தூக்கி அடித்த கிராணி. ஏய் டேய் எங்கேருந்துடா புச்சின்னு வந்தீங்க அந்த கிராணியை? இப்படி போட்டு புரட்டி எடுக்குது. வரேனடா. இங்கே என்னடா பாக்ஸ் உள்ளேருந்து என்னமோ புகை மண்டலமாக வெளியே வருது. சரி, அதை பற்றி நம்மளுக்கு என்ன? வெளியே போயிட்டு எப்படியாச்சும் அந்த கிராணியை ரிவெஞ்ச் எடுக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். இங்கே ஒரு பார்ட்டிக்கல் கட்சிக்குது நம்மளுக்கு. இரு வரேன். கிராணிக்கு பாருங்கடா எவ்வளோ இழுத்துக்குது இன்னும். குறைச்சி விடுங்கடா அதை. ஆனால் யாரும் குறைச்சி விட்ற மாதிரியே தெரில. அதுக்கிட்ட வாங்கி தான் போகிறீங்களான்னு எல்லாரும். டேய் இப்படியே போனால் கிராணி ஜெயிச்சிரும் போலடா. இருவா வரேன். அங்கே ஒரு ஷெல்லு இருக்குது, அந்த ஷெல்லு எடுத்துன்னு வந்து அடிக்கிறேன் அந்த கிராணியை. போடு. ஓ இந்த இடத்துல இருக்குதா கேனனு? நான் கூட கீழே அந்த இடத்துல இருக்குன்னு நினச்சேன் கேனன்ஸ்லாம். நல்ல வேலை அந்த டாஸ்க்கை முடியல. ஓடுறா பின்னாடி தான்டா வருது அந்த கிராணி. எங்கடா? போடா. கீழே தான் இருக்கணும். டேய் என்னடா இங்கே இருக்குது கிராணி? டேய் என்னடா திடீர்னு துப்பாக்கி ஏற்றிச்சு. வாட்டர் கன்னை வச்சு எல்லோரும் அடிக்குதுடா. இருடா வரேன். வேறு எதனா பொருள் எடுத்துன்னு வரேன். டேய் என்னடா உனக்கு மூளை இருக்குது? டேய் கிராணி மேலே ஆடுறானா நீ பாட்டுன்னு தூக்கி போட்டு விளாண்டுக்கிற. டேய் ஷாக் குத்திச்சுடா கிராணி. டேய் ஓடுறா. ஷெல்லரா. இந்த கிராணி என்னடா எல்லாருக்கும் ஷாக் குத்துனுக்குது. கிராணி இங்கே பார்த்துக்கோ, என்கிட்டலாம் வச்சுக்காத. சரி ஓகே,
இங்கே இருக்கிற ஷெல் எடுப்போம். போடா போடா, டக்குன்னு போடா டக்குன்னு போடா. டேய் என்னடா பறக்கிறீங்க எல்லாரையும் கிராணி பறக்க விடுது. ஒரே ஒரு வாட்டர் துப்பாக்கி வச்சிக்கின்னு அது பண்ணுற வேலை இருக்குதே. டேய் அதுக்கு எப்போ தாண்டா குறையும் அந்த வாட்டர் துப்பாக்கியில் இருக்குது இதுவே. அது வரைக்கும் என்னை போட்டு புரட்டி எடுத்துனுக்குதுடா. வெறி ஆகுதுடா எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராணிக்கு வந்து ஹெல்த்து குறைக்கும் போது இன்னொரு விஷயம் சொல்ல மாந்துட்டேன். அங்கே பச்சை கலரில் பாட்டில்ஸ் இருக்குதா, அந்த பாட்டில்ஸ்லேருந்து அது எடுத்து ட்ரிங்க் மாதிரி இருக்கும். அதை குச்சிச்சுன்னா அதுக்கு ஹெல்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏறிடும். மறுபடியும் குறைக்கிறதெல்லாம் கஷ்டம். திரும்பி அது ஹெல்த்து ஏறினே இருக்கும். அதனால் அதுக்கு வந்து நம்ம ஹெல்த்து ஏற விடாமல் பார்த்துக்கணும். அந்த ட்ரிங்க்கையும் குடிக்க விடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிராணியை வந்து கதையை முடிக்க முடியும். இல்லைனா அது வின்னாயிட்டு போயினே இருக்கும் டாஸ்க்லாம் முடிச்சு. சரி இந்த சைட் தான் வந்து நிற்குது, இருடா ஃபிஷ் எடுத்துன்னு போய் அடிக்கிறேன். டேய் தம்பி ஓரம்படா. எங்கடா கிட்ட வருது, போடு. ஓகே இப்போ அது கீழே வந்துட்ருக்கோம். மறுபடியும் அந்த மண்டிலே போடலாம். டேய் 71 வச்சுன்னுக்குதுடா, முன்னாடியே 63 இருந்ததுடா. டேய் ஷட், என்ன தாண்டா பண்ணுக்கிறீங்க மற்றவனுங்களாம், அடிங்கடா அதை. ஓகே 67 ஹெல்த்து குறைச்சாச்சு. இருந்தாலும் அந்த கிராணி தான் இப்போதைக்கு ஜெயிக்கிற வாய்ப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். டேய் என்னடா ஆளாளுக்கு ஊந்து கிடக்குறீங்க. டேய் என்னடா நடக்குதுங்க. சரி அந்த கிராணி எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். என்னடா ஆளாளுக்கு பறந்து போகிறீங்க. டேய் என்னடா கிராணி ஒத்தையால நின்று மொத்த பேரையும் பட்டி ஏற்றுனுக்குது. இருங்கடா அந்த கிராணிக்கு இருக்குதுடா, போகிறேன்டா உள்ளே போகிறேன்டா. இது என்னடா இடம், வந்த இடத்துக்கே திரும்பி வந்துன்னுக்குறோங்க நம்ம. என்னடா கிராணிக்கிட்ட செம்மடியா. சரி இருங்க வரேன். ஏய் எங்கடா போச்சு, எதனா கொடுங்கடா கையில், பட்டுன்னு தூக்கி அடிக்கணும். கிராணி வேறு டாஸ்க்லாம் முடிக்கும் போல் நிறைய. எறா ஓடு. எங்கடா போச்சு இந்த கிராணி, போடு. மண்டை மேலேயே வாங்கிச்சு பார்த்தீங்களா கிராணி. இப்போ 62 ஹெல்த்து வச்சுக்குது. இருந்தாலும் அது நம்மளுக்கு டேஞ்சர் தான். ஓடுறா ஏன்டா அப்படியே நிற்கிற. தூக்கி போட்டுச்சு நம்மளை. இந்த பையனுக்கு ஓட்டப்பல் இருக்கே. சரி இதை எடுத்துன்னு போகலாம். மேலே தான் நிறைய பொருட்கள் கிடைக்குது. கீழே இருக்கிற பொருட்கள்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதை அடிக்கிறதுக்கு. சரி மேலேருந்து எடுத்துன்னு போகலாம். ஆனால் கிளவி இருந்தால் வாங்கிக்கோ, போடு. ஓகே எப்படியாவது ஹெல்த்தை வேகமாக குறைச்சினே இருக்கிறோம். அப்படியே தான் குறைக்கணும் நம்ம. போடா மேலே போடா. சீக்கிரமாக பொருள் எடுத்துன்னு வந்து அதை போட்டு தள்ளுறாடே. இதுக்கு மேலே அந்த கிளவி எந்த டாஸ்க்கும் செய்ய விடக்கூடாதுடா. ஷெல் எடுத்துன்னு போடா. என்னடா தம்பி மேலே ஓடியார, கிளவி மேலே வந்தா இரு நான் பார்த்துக்கிறேன். எங்கே இருக்குது, அங்கே நந்துன்னு இருக்கியா, இரு வரேன் இரு. கிட்ட போகலான்னு பார்த்தா அந்த கிளவி ஓடிது. டேய் வேஸ்ட்டாக போச்சுடா. என்னடா இது, இங்கே 2 ஃபிஷ் இருக்கும். அப்போடு டேய் கிளவி மேலே அடிக்க சொன்னால் ஏன்டா ஏன் மேலே அடிக்கிறீங்க. ஓடுறா பால் எடுத்துன்னு வரேன்டா, கேனன் பால் ஓடு. என்னடா அவனை பறக்க விட்றீங்க. ஏய் 38 தாங்குது, 36 போடு. இதே மாதிரி கண்டினியூஸாக அட்டாக் பண்ணினே இருக்கிறோம் அந்த கிராணியை. எதுவுமே செய்ய விடக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப குறைச்சிட்டோம். 36 தான் இருக்குது அதுக்கு ஹெல்த்து. ஓடுறா போடுறா அது மேலே ஓடு. 31 இதே மாதிரி குறைச்சினே இருக்கணும். வாங்க இதை எடுத்து போட்டுனே இருக்கலாம். டே அப்படியே கிளவி அதே இடத்துல கண்டெயின் பண்ணுங்கடா, போட்டு தாக்கிடலாத. போடுறா 29. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து போட்டால் அதிகமாக டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ் நான். இவனுங்க வேறு செம்மடி வாங்குறானுங்களே, மொத்த பேரையும் போட்டு பொட்டி எடுக்குது கிராணி. இவனுங்க வேறு டூல்ஸே எடுக்காமல் இருக்கிறானுங்க. இருவார இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டூல்ஸ் கச்சிக்குது. மிஸ் ஆயிடுச்சியா, போயா எறா. கிராணியே வாங்க, 20 தான் இருக்குது ஹெல்த்து. கிராண்ட்மா ஹெல்த்து 20. இங்கே ஒரு கேனன் பால் இருக்குது. எட்ராத போடுறாது அது மேலே. 17 ஜஸ்ட்டு 17 தான் வச்சுருக்கு ஹெல்த்து. ஏய் அந்த ஃபிஷ் எடுத்துன்னு வாடா, இங்கே டக்குன்னு போடுறா அது மேலே. இங்கே ஒரு கேனன் பால் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. கேனன் பால் கட்ச். டேய் டாஸ்க்லாம் முடிக்குதுடா அந்த கிராணி. அடிங்கடா, வேறு கையில் வேறு ஸ்ப்ரே எடுத்துச்சுடா. ஐயோ இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் எப்படி அது முடிச்சிடுமா கிராணி. ஓடுறாத. எங்கடா இருக்கு கிராணி, என்னடா மேலே போயிடுச்சாடா கிராணி, என்னடா கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது. டேய் எங்கடா இருக்குது, 12 தாண்டா இருக்குது. அது ஒன்றும் எந்த டாஸ்க்கே முடியல அதிகமாக, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு.
ஓஹோ! வரேன்டா இருடா. டேய் மிஸ் ஆயிடுச்சுடா அது. டேய் ஆரஞ்சு ஃபிஷ். ஏன் இப்படி சொதப்புற ஆரஞ்சு ஃபிஷ்? ஏய் இங்கே தான் ஓடுனுக்கிறியா? இரு மேலே அடிக்கிறேன். டேய் மிஸ் ஆயிடுச்சுடா மறுபடியும். ஓ ஷெல்லு. போடு தூக்கி. ஓ 10 தாண்டா இருக்குது அதுக்கு. இதாண்டா சரியான கேப்பு. எல்லாரும் போய் அதை பொழந்துருங்கடா. ஓடுறா. டேய் ஏத்திச்சுடா மறுபடியும். அடா கிராணி. டேய் அது சீக்கிரமாக நான் பண்ணுடா. டேய் எல்லாரையும் அடிச்சு தூக்கி போத்துடா அது கிராணி. ஓடுறா அது மேலே. 13 தாண்டாக்குது அதுக்கு ஹெல்த்து. ஐயோ மாட்டிங்கண்ணா கிராணி கிட்ட. டேய் தூக்கி போட்டுச்சுடா. வெளியே தூக்கி வச்சிச்சுடா என்ன. இந்த கிராண்ட்மாவை எதனா பண்ணணும்டா. சும்மா விட மாட்டேன்டா. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? டேய் நோ கிராண்ட்மா ஜெயிச்சிச்சு. டேய் எப்படிடா ஜெயிச்சுது? சரி கைஸ், திரும்பி ஒன்ஸ் மோர் போயிட்டு கேம் பிளே போடலாம். அந்த கிராண்ட்மாவையும் பழி வாங்கலாம். இந்த தடவை கண்டிப்பாக கிராண்ட்மா கதையை முடிக்கிறோம். போன தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. சரி இந்த தடவை போயிட்டு என்ன மேப் சூஸ் பண்ணலாம்? கிராண்ட்மா ஹவுஸ் சூஸ் பண்ணலாம். கிராண்ட்மா ஹவுஸ் தான் வந்துக்குது. அப்படி இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச மேப்லாம் வருது. ஏய் இந்த தடவை நம்ம கிராணி கிடையாது. RPCY8 இஸ் அ கிராணி. அவன் தான் கிராணி. சரி வெளியே போய்ட்டு அந்த கிராணி அட்டாக் பண்ணலாம். ஏய் கிராணி இங்கே தான்டா இருக்குது. ஏறா பாட்டில் எடுத்துன்னு வந்து அடிக்கிறேன். போடு. ஏய் நல்ல வேலை கிராணி இன்னத்துக்கு நம்மளை தூக்கி அடிச்சிருக்கோம். கிளிக் அ பாட்டில். என்னடா கிராணி வந்து டேபிள் மேலே விழுது. ஏய் சரிடா ஓகே. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே ஒரு தட்டு இருக்குது. அந்த தட்டு எடுத்துன்னு போய் இந்த கிராணியை பொழக்கலாம். இந்த கிராணியை பொழக்கிறது ஜாலியாக இருக்குது. யாரா நீ போட்டு சம்மடி வாங்குற போல். ஓ டேய் தூக்கி அடிச்சிச்சுடா. டேய் சரிடா ஓடுறா. இங்கே ஒரு பேன் இருக்குது. இந்த பேன் எடுத்துன்னு போய் அடிக்கலாம். அதை போடு. மறுபடியும் போட்டோம்ல. 100 ஹெல்த்து தான் இருக்குது. இப்போ ஒரு கேமுக்கும் ஒவ்வொரு ஹெல்த்து கொடுக்குறானுங்க கிராணிக்கு. என்னன்னே தெரில. போடு மறுபடியும் ஒரு ஹெல்த்தை குறைச்சி விட்டாச்சு. கிட்டத்தட்ட முக்கால்வாசியே நம்ம தான் குறைச்சி விட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஏய் எட்ரா அதை. ஏய் ஓடுறா. டேய் கிராணி நம்மளே துரத்தி வந்து அடிக்குதுடா. இது வரைக்கும் அந்த கேம் ஃபுல்லாகவே நம்ம ஆடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் கிராண்ட்மா கிட்ட அதிகமாக அடி வாங்கியிருப்பா? நான் தானே. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா கிட்ட போய் அடி வாங்குறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற மாதிரி ஆடின்னு இருக்கிறேன். கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. டேய் இங்கேடா போட்டு உடச்சேன் அந்த பாட்டில். அங்கே போய் உடச்சிருக்க வேண்டியதாண்டா. அடா போங்கயா. ஓகே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கீ கிடச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு. சரி ஓகே போகலாம். எங்கடா இருக்குது எதனா காட்டுங்கடா. போய்ட்டு கிராணி அடிக்கணும்டா. இப்போது கிராணி அடித்து மண்டைக்கண்டெல்லாம் உடைக்கிறோம் நம்ம. என்னடா ஆச்சு? வெளியே வந்துட்டுக்குறோம் கிராணி வீட்டுக்கு. இந்த ஓட்ட பல்லனை வச்சு நான் அந்த கிராணியை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வாடா. ஓடு. சீக்கிரம் கல் எடுத்துன்னு போய் இந்த கிராணி மண்டையிலே போடுறேன். இது வீட்டில் இருக்க பொருள்லாம் பார்த்தாது அது மண்டையை உடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி கல் எடுத்துன்னு போனால் தான் சரியாக இருக்கும். யாரை நீ அடிக்கிற? நீ வந்து வரேன். எங்கே போச்சு அந்த கிராணி? என் கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது. ஏய் கிராணி வெளியே வா கிராணி வெளியே வா. ஒளியாத. உன்னை இன்றைக்கி பொழந்தெடுக்காமல் விட மாட்டேன் நான். எங்கடா போச்சு அந்த கிராணி? என் கண்ணிலே மாட்ட மாட்டேங்குதேடா. எங்கேயும் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தான் தெரில. கிராண்ட்மாஸ் ஹெல்த்தி 86 தாண்டா இருக்குது இப்போதைக்கு. ஓடுறா. எங்கடா இருக்குது? இது என்னடா இங்கே இடத்துல பாட்டில்ஸ்லாம் இருக்குது நிறையா. மேலே இருக்குமா? இந்த இடத்துக்குலாம் எப்படி கிராணி வரும்? சரி ஓகே. ஏய் கிராணி இங்கே தான் இருக்கிறியா? பார்த்துட்டல போடு. இன்னும் மிஸ் ஆயிடுச்சுடா. டேய் கிராண்ட்மா வேறு நம்மளை சும்மா தூக்கி அடிச்சுனே இருக்குது. ஓடுறேன். டேய் ஓடவும் முடியல. இந்த கிராண்ட்மா வேகமாக வந்து நம்மளே டார்கெட் பண்ணி அடிக்குது. ஓடி போகிறேன். டேய் இதுக்கிட்டே இருக்கக்கூடாதுடா. நம்மளை தூக்கி போட்டு மிதிக்குதுடா இது. இங்கே என்னடா எதனா கொடுங்கடா. டேய் இந்த ஜன்னல் வழியாக கூட வெளியே போக முடியாது போலியே. மறுபடியும் மாட்டிக்கணும் கிராண்ட்மா கிட்ட. என்னடா போஸ் இது? கீழே ஊந்தா கூட இப்படியாடா போஸ் கொடுப்பீங்க? சரி வேறு எதனா இருக்குதா? ஏய் எதனா காட்டுங்கடா. எங்கேயாச்சும் எதனா வைங்கடா. கிராண்ட்மாவை பட்டு நான் எடுத்து போடணும்ல. பாட்டில். ஏய் கிராண்ட்மா இவ்வளோ நேரம் நீ அடிச்சதுக்கு உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்துனே இருக்கிறேன். இங்கே தான் இருக்கியா? போடு.
அவ்வளோதான். எப்படியோ நம்ம ரிவெஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. நிறைய தடவை நான் இந்த மாதிரிலாம் அடிக்கும் போதே யோசிப்பேன், மேலே படுமா படாதா அப்படின்னு. ஏன்னா அந்த தடவை போன கேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன் தூக்கி அடிக்கும் போது. அதுவும் அப்படிலாம் நடக்காது. அதனால தான் நான் குறி தப்பாக வச்சிடணும்னு கிட்ட போயிட்டு கிராணி கிட்ட போயிட்டு அடிக்கிறேன்ற பேரில் அதுக்கிட்ட செம்மடி வாங்கின்னு வரேன். கிராணி டிவி ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்? எதனா கார்ட்டூன் போட்டு விட்டா உட்காந்து பார்க்கலாம்ல. தப்பே வரப்பட இங்கே ஒரு பாட்டில் இருக்கு, எடுத்துன்னு போவோம். இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் இருங்கடா. போன கேம் ஜெயிச்சிச்சு கிராணி, அதில் கொஞ்சம் காண்டாக இருக்கேன் நான். எப்படி ஜெயிச்சதுன்னே தெரில. எங்கடா போச்சு அந்த கிராணி? கிராண்ட்மா வெளியே வா. இங்கே தான் இருக்கிறியா? சரி, அது வெளியே வரட்டும். நம்மளா உள்ளே போய் மாட்டிக்க தேவையில்ல. அப்புறம் என்ன உள்ளே ஸ்ப்ரே ஆச்சு நிற்குது. ஏய் கிராண்ட்மா வெளியே வா. ஏய் யாரா நீ உள்ளேருந்து? கிராண்ட்மா வெளியே வரட்டும். வந்துச்சுரா போடு. ஸ்ப்ரே அடிக்குதுரா முடிச்சு விட்டுச்சுரா. ஸ்ப்ரே அடிச்சு காலி பண்ணிச்சு. ஓ போடு. ஏய் மாட்டிக்கினேன்டா மறுபடியும். இந்த கிராண்ட்மாக்கு என் மேலே அப்படின்னா வெறின்னு தெரியலையே, என்னை தூக்கி போட்டு அடிக்குது. டேய் வரண்டா இருறா. எதனா காட்டுங்கடா கண்ணில். மக்கு கச்சிக்குது. டீ கப் வச்சு அதை என்ன பண்ணுறேன் பாருங்க. எங்கே போச்சு அந்த கிராணி? வெளியே வா வெளியே வா கிராணி வெளியே வா. எங்கே போன? அடிக்கடி என் கையில் எதனா டூல்ஸ் கிடைக்கும் போது காணாமல் போயிடுது. நான் எப்போ கீழே ஊந்து கிடக்கிறேன் டூல்ஸை தேடிட்டு இருக்கணும், அப்போல்லாம் கிராணியை முன்னாடி என்னை போட்டு பிறந்து எடுக்குது. எங்கே தான் போச்சுன்னே தெரில. நானும் ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேன். எங்கே போயிருக்கோம் இந்த கிராணி? அவ்வளோ வெளியே போயிருக்குமா? ஹெல்த்து 67 வச்சுருக்குது. ஏய் இங்கே ஊந்து கிடக்குதுடா. இது போடுறா. கீழே வந்துச்சு. வேறு டூல்ஸ் சீக்கிரம் போய் எடுக்கணும். இங்கே ஒரு பாட்டில் இருக்குது. இதை எடுத்துன்னு வீட்டோட பேக் சைட்லேருந்து போய் அதை பொழந்தெடுக்க போகிறேன். எங்கே போயிருக்கோம் அந்த கிராணி ஹேஸ் 12 டாஸ்க் லெஃப்ட்டு. கிராணிக்கு இன்னும் 12 டாஸ்க்கு மிச்சம் வச்சுருக்குது. நம்மளுக்கு தான் அது நல்லது. இங்கே தான் பண்ணிக்குது இது. போடுறா. ஏய் இது கரேஜ் தான் மேலே இருக்கும். ஒரு பாட்டில் இருக்கும் மேலே. அதை எடுத்துன்னு போய் அது மண்டையிலே போட்டு தள்ளுறேன். ரியலாகவே இந்த கேமிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கைஸ் இருக்குது. நீங்களும் ரோப்ளாக்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராய் கிராண்ட்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சின்ன பையனெல்லாம் வந்துட்டால் செம்ம ஜாலியாக இருக்கும், போட்டு பழகலாம். இங்கே ஒரு டீ கப் இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். இருறாரா அது எந்திரிக்கிட்டோம். போல் 34 ஹெல்த்து தான் வச்சுக்குது கிராண்ட்மா. நியர்லி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதுலேருந்தே தெரியுது. அந்த கிராண்ட்மா எதுவும் பண்ணல ஒன்றும் உருப்படியாக. போடுறா தூக்கி. 30 தாண்டாக்குது இப்போ ஹெல்த்து. சீக்கிரம் குறைங்கடா டே. சரிங்கடா 8 டாஸ்க்கா? ஐயோ 4 டாஸ்க் செஞ்சிச்சு அதுக்குள்ளே. இருறா வரேன். கிராண்ட்மா இவ்வளோ டாஸ்க்கு இவ்வளோ வேகமாக சரியா? போடுறா. 19 ஹெல்த்து தான் இருக்குது. ஏய் இன்னொரு டாஸ்க்கே முடிச்சிச்சுரா. டேய் என்னடா இது, எல்லா டாஸ்க்கையும் முடிச்சினே வருது. விட்டா ஜெயிச்சிடும் போலடா. சீக்கிரம் போய் அடிங்கடா அதை. 5 டாஸ்க்கு. ஐயோ 2 டாஸ்க்கு ஒரே நேரத்தில் முடிச்சிக்குது. போடுறா. டேய் யாருன்னா அடிங்கடா அதை. அது வேறு பயங்கரமாக டாஸ்க்லாம் முடிக்குது. 15 ஹெல்த்து வச்சுக்குதுடா. மீதி 8 தாங்குது. கைஸ் கதை முடிய போகுது. கிராண்ட்மாவோட கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஹெல்த்து 4. ஓகே. எதனா வெளியே பொருள் எதனா எடுத்துன்னு அதை போட்டு தள்ளுற வேண்டிதான். ஹெல்த்து 2 தான் இருக்குது. நியர்லி நம்ம ஜெயிக்க போகிறோம். இது என்னடா சீக்ரெட் பேஸாடா? உள்ளே போய் பதுங்கிக்கலாமா? இல்லை உள்ளே எதனா நிறைய சீக்ரெட் திங்ஸ்லாம் கிடைக்குமா கிராண்ட்மா? அது கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். கிராண்ட்மா கதை முடிஞ்சிச்சு. ஒரு டான்ஸை போட்டு விட வேண்டியது தான்.
ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்களோட வழக்கமான டான்ஸை. எனக்கு தான் வித்தியாசமாக தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அதே மாதிரி தான் அவனுங்க தெரியுறானுங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.